ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபன் vlog 36. காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே எனக்கு ஃபன் தாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என் பொண்டாட்டி ஊருக்கு போறா. ஆமாம் காய்ஸ், என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறா. சரி, அவளை கொண்டு போய் விட்டுட்டு வரக்கு தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ், நான் போயிட்டு விட்டுட்டு போக நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் போகும்போது. ஏன்னா போயிட்டு 1 வீக்கு என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன் வரமாட்டா. காய்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிட்டுருக்க வழியில் கம்மங்கூழ் கேட்டாங்க. கம்மங்கூழ் சாப்பிட்டு அப்படியே அந்த தொட்டுக்கிறதுக்கு எல்லாமே சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். சரின்ட்டு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்ருக்கோங்க. பார்த்தீங்களா மக்களே, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு அப்படியே போயிட்டுருக்க இந்த ரோட்டை பார்த்தோன்னே அப்படியே எங்களுக்கு இன்னொரு ஞாபகம் வந்துடுச்சுங்க. போன தடவை இதே மாதிரி தான், இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான். இந்த ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து நாங்கள் போகும்போது பஞ்சர் ஆகிடுச்சு. அந்த பஞ்சரை அடைக்கிறதுக்கு நானும் படாத பாடுபட்டு என் ஒய்ஃபை பார்த்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு கடையில் பார்த்து அங்கே பார்த்தா பஞ்சரு இல்லவே இல்லைன்ட்டாங்க. என்னடான்னு பார்த்தா, பெட்ரோல் அடிக்கும் போது பங்க்கில் ஏர் பிடிக்கும் போது அந்த நாபு சரியாக வெளியில் வராமல் போயிடுச்சுங்க. பங்கில் தான் உட்கார வச்சுருந்தேன் என் ஒய்ஃபை. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த ஏர் மறுபடியும் பிடிச்சிட்டு, ஏர் மட்டும்தான் பஞ்சரில் நல்ல வேலை, ஏரை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டாங்க. ஸோ அதுதான் ஞாபகம் வந்துச்சு. பார்த்திங்கன்னா ஹைவேஸ் வந்தாச்சு. ஹைவேஸ்லேருந்து நான் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். ஏன்னா பாப்பாவும் ஒய்ஃபை எல்லாம் இருக்கிறதுனால நான் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இது பார்த்தீங்கன்னா இது என்னுடைய 15வது வண்டியில் எல்லாம் ஒரு அந்த விவேக் காமெடி மாதிரி தான் போயிடுச்சுங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டெம்போ வச்சுருப்பாரு, லாரி வச்சுருப்பேன். லாரிலேருந்து டெம்போ இருந்து மினி ஆட்டோவும், மினி ஆட்டோலேருந்து சைக்கிள் ஆயிரும். அந்த மாதிரி தான் கதை தான் என்னோட தான். ஃபஸ்ட்டு நான் புல்லட் வச்சுருந்து R15லேருந்து எஃப்ஜெட்லேருந்து ஸ்கூட்டிலேருந்து எஃப்ஜெட்லேருந்து மறுபடியும் இந்த பேஷன் ப்ரோ பைக்கு. ஸோ இப்படியே போயிட்டுருக்குதுங்க. போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை சேஃபாக அவங்க அக்கா வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நானும் திரும்பி கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் காய்ஸ். அதான் ஹைவேஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறேன். என்னன்னா பெரிய சொதப்புலுங்க. அந்த வரும்போது வழியில வந்து எடுத்துட்டு வந்த ரெக்கார்டு எடுத்து பார்த்தா வாய்ஸ் இல்ல, பார்த்தா மைக்கு சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருச்சு. ஐயோ, சுத்தண்டா, சோழி முடிச்சுட்டாயடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு முன்னாடி வர வாய்ஸ் ஓவர், இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அவ்வளோதாங்க, சரியே போயிட்டு இருக்கிறேன். தனிமையில அப்படியே போயிட்டு ஜாலியா இருக்கும். சந்தோஷம் என்னமோ சொல்லுவாங்கல்ல, என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படித்தான். அந்த மாதிரிதான். சரி, ஓகே கைஸ், அப்படியே போயிட்டு இருக்கேன். நீ போக உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்றேன், பாருங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். ஹைவேஸ் நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹைவேஸ்ல தான் போயிட்டு இருக்கிறோம். இங்கிருந்து கரெக்டா அவினாசி ரோடு வரும், அதுக்கப்புறம் திருநெல்வேலி ரோடு வரும். அப்படியே ஜாயின் பண்ணி போக வேண்டியதான் நம்ம ஊருக்கு. இந்த மாதிரி தனியா டிராவல் பண்ணும்போது நிறைய சிந்தனைகள் வரும். நிறைய அப்படியே பேசணும் மைண்ட் நிறைய யோசிச்சுட்டே போவோம். நானும் அப்படிதான் நிறைய யோசிப்பேன். அப்படியே போறதே தெரியாது, போய் சேர்ந்துரு இடத்துக்கு. அது மாதிரிதான் யோசிச்சுட்டே ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்டுக்கு வந்துடும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே போறது. நான் வேற எதுவும் மொபைல்லாம் வச்சுட்டு வரக்கு எதுவும் இல்லாம பாருங்க, ஃப்ரண்ட் இது மேல் பேக்கெட்ல போன வச்சுட்டு தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அதான் ஹைவேஸ்ல ஏரியாச்சு, நீ போக வேண்டியதான். ஏன்னா வரும்போது மொல்லமா வந்தேன், ஓரளவுக்கு லைட்டா ஃபாஸ்டா போக வேண்டியதுதான். அதான் கொஞ்சம் சீக்கிரமா போய் சேர முடியும். அப்புறம் நம்ம திவாகர் வேற கூப்பிட்டுருக்கான், மாமாப்ல சீக்கிரமா பேசிட்டு இருக்கிறான். என்னன்னு தெரியல, போய் கேட்கணும். வேற என்ன யூஸ் தெரியல, போய் பார்க்கணும்.
கைஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் கைஸ். பத்திரமா அப்படியே மூலமாக வந்து சேர்ந்துட்டேன். நல்லபடியாக இருந்துச்சு. அவங்களையும் சேஃபாக கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் போது உங்களுடன் டிரைவர் முகமது ரஃபாத். ஓகே கைஸ், ப்ளீஸ் தயவு செஞ்சு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 தேவை. ஓகேங்களா? தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு மேலும் பயங்கரமான பூஸ்டாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்பவே ஒரு பூஸ்டப். மறக்காமல் எல்லாரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் போடுற எஃபெக்ட் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ.